இப்போ வந்து நம்ம மாடெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து முங்கு மரத்தில் வந்து முங்கு கோடைக்காய் காய்ச்சிருக்கு. அது பார்க்கலான்னு வந்தேங்க. எத்தனை குலை கிடக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 3 குலை கண்ணுக்கு தெரியுது. 1 2 3 ஒரு 5 குலை கிடக்குங்க. 5 குலை காய் கிடக்கு. 5 குலை முங்கு கிடக்கு. அதை எப்படியாவது பறிக்கணும். இந்த சீசனில் முங்கு சாப்பிட்ணும் எவ்வளோ இதாக இருக்கும். அதனால் அப்புறமாய்க்கு துரட்டி எடுத்துகிட்டு வந்து பறிக்கணுங்க முங்கு. இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நீ நம்ம கடைக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சுத்தியில் நான் மட்டும் போட்டுட்டு வந்துட்டேன்னாங்க என்னைய கேள்வி மேலே கேள்வி கேட்குறது. இந்த சுத்தியெல்லாம் கம்மாயில் போட்டு வந்துட்டாங்க. யாராவது தூக்கிட்டு போனால் என்ன பண்ணுறது? இதே மாதிரி தாங்க கம்மாயில் வந்து கம்பி இந்த மாதிரிலாம் போட்டிருந்தா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த சுத்தியில் போட்டிருக்காங்களே, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்களே, இதை நம்ம சொன்னோம்னா என்ன ஆகுறது? இன்றைக்கி வரட்டுங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயமே வைக்கணும் இந்த சுத்தியல் போட்டதுக்கு. ஒரே சவுதியாக இருக்குது. இப்படி தான் இருக்குது சவுதியாக. இந்த மாதிரி இதாவது பரவாயில்லைங்க. அங்கிட்டு நம்ம இட்ரையிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து வயலுக்கு வர்றதுக்குள்ளே படாத பாடு. ரொம்ப தொறுன்னு கிடக்கும். இப்போயாவது பரவாயில்ல. போன வருஷத்துலாம் நம்ம வந்து இப்போ கேணி மண் 2 வண்டி 3 வண்டி கொட்டி இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. நாங்களும் கொட்டோம், இன்னொருத்தவங்களும் கொட்டியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் வண்டி போக முடியுது. இல்லைன்னு சொன்னால் போகவே முடியாதுங்க. ஃபுல்லாகவே ஒரே தொறுன்னு இருக்கும். இப்படி பார்த்தீங்களாங்க எப்படி அடசலாக இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி தான் 3 ரோடு பிரியுங்க. இந்த பக்கம் போனால் ஊருக்கு ஒரு ஊர் போகலாம். இந்த பக்கத்தில் இன்ன வரைக்கும் ஒருத்தவங்க வந்து கட்டியானிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு நம்ம ஊருக்கு தான் வருவாங்க. இந்த பாதையில் தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இதுதான் இந்த இதுலேருந்து போனால் பொன்னமராவதியும் போயிடலாம். ஆனால் மலையில் போக முடியாது. போய் வெறும் சேறு சகதி வந்து அந்த சகதி ஒட்டிக்கிறோம். அப்படியே களிமண் மாதிரி உள்ள சகதி அப்படியே ஒட்டிக்கிறோங்க. இந்த பக்கம்லாம் போஸ் கொடுக்குது பாருங்க, தெரியுதாங்க? லட்சு தாடி தங்கம் அங்கே பாருங்க, அங்கே நிற்குதா? அங்கே நின்று அப்படியே பார்த்துட்ருக்கா பாருங்க. அட்ராக்கா. நம்ம வயலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம மண் கொட்டி கிடக்கிறதா நம்ம ஏன்னா வயலுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே மண் கொஞ்சம் மண் போடணுன்றதுனால கொண்டு வந்து மண்ணை கொட்டியிருக்காங்க. அதை கொட்டினதுலேருந்து என்னன்னு தெரிலங்க, மழை ஒரே மழை. இதை அள்ளுறதுக்கு என்றைக்கு நேரம் வருதோ தெரியலங்க.